நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2024 வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி. EC24 தலைப்புச் செய்திகள். கனடாவில் மருந்து களவாடப்படுவதனை தடுக்க புதிய கருவி அறிமுகம். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆசிரியை பணி நீக்கம் செய்யப்பட்டார். கனடாவின் உள் விவகாரங்களில் தலையிட்டதாக சீனா மீது குற்றச்சாட்டு. இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. புலிகளும் தேசிய மக்கள் சக்தியினரும் ஒன்றுதான் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களை வாழ வைத்தார் என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் மீண்டும் பரவி வருகிறது கக்குவான் இருமல். தி கோட் படத்தின் ரிலீஸ் தேதி பற்றிய அறிவிப்பு வெளியானது. இனி EC24 விரிவான செய்திகள். கனடாவில் மருந்து பொருட்கள் களவாடப்படுவதனை தடுக்கும் நோக்கில் புதிய கருவி ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. டொரண்டோவில் அமைந்துள்ள பல்வேறு மருந்தகங்களில் இவ்வாறு கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வந்தது. இந்த புதிய கருவி அறிமுகம் செய்யப்பட்டதனை தொடர்ந்து களவு சம்பவங்களின் எண்ணிக்கை வெகுவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது 2022ஆம் ஆண்டில் மருந்தகங்களில் மருந்து பொருட்கள் கொள்வனவு பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. போதை தரக்கூடிய மருந்து வகைகளே அதிக அளவில் இவ்வாறு கொள்ளையிடப்பட்டது. மிகவும் முக்கியமான ஓக்சிகோடன், மோர்பின் மற்றும் கோடின் போன்ற மருந்து வகைகள் விசேட தொழில்நுட்பத்துடன் கூடிய பெட்டகம் ஒன்றில் களஞ்சியப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பெட்டகத்தை மருந்தகத்திற்குள் பிரவேசித்த உடனேயே திறக்க முடியாத வகையிலான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இந்த கருவிகளை கொண்ட மருந்தகங்களில் களவு சம்பவங்கள் பாரிய அளவில் குறைத்துள்ளது. கனடாவின் கியூபக் மாகாணத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஆசிரியை ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சர்வைவர் ரியாலிட்டி டிவி ஷோ என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்ற காரணத்தினால் டெபோரா டி பரக்லீர் என்ற ஆசிரியை பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அனுமதியின்றி விடுமுறை பெற்றுக் கொண்டதன் காரணமாக இவ்வாறு குறித்த ஆசிரியை பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தீவு ஒன்றில் 20 போட்டியாளர்களில் யார் இறுதி வரையில் போராடி தீவில் தங்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த போட்டியில் வெற்றியாளராக அறிவிக்கப்பட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் உளவுத்துறை ஏஜென்சி 2019ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை கனடாவில் நடைபெற்ற தேர்தல்களில் தலையிட்டிருக்கக்கூடும் என இந்தியா மீதும் பின்னர் பாகிஸ்தான் மீதும் குற்றம் சாட்டியிருந்தது. இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை ஒன்றில் கனடாவில் நடைபெற்ற தேர்தல்களில் இந்தியாவின் தலையீடு இல்லை என தெரிய வந்துள்ளது. ஆனால் 2019ஆம் மற்றும் 2021ஆம் ஆண்டுகளில் கனடாவில் நடைபெற்ற தேர்தல்களில் சீனாவின் தலையீடு இருந்திருக்கலாம் என தற்போது கனடிய தேசிய உளவுத்துறை ஏஜென்சி தெரிவித்துள்ளது. ட்ரூடோ அரச நிர்வாகம் இது குறித்து போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விமர்சனம் எழுந்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் முதல் 9 நாட்களில் மாத்திரம் 50,000க்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி 50,537 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் எனவும் இதில் 9,725 பேர் இந்தியாவில் இருந்தும் 5,878 பேர் லண்டனில் இருந்தும் 5,057 பேர் ரஷ்யாவில் இருந்தும் வருகை தந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை நாட்டிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 7 லட்சத்தை கடந்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் பாரிய வித்தியாசம் கிடையாது என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாம் இந்த நாட்டை வீணடிக்கவில்லை, பேருந்துக்கு நாம் தீர் வைக்கவில்லை, அப்பாவி மக்கள் பௌத்த குருமார்கள் மீதும் நாம் தாக்குதல் மேற்கொள்ளவில்லை. இவ்வாறான சம்பவங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் பாரிய வித்தியாசமில்லை என்றே தெரிகின்றது என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டு மக்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாழ வைத்துள்ளார் என சுற்றுலா மற்றும் காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் சவாலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்று நாடு எந்த நிலையில் இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது தொடர்பில் இன்று விவாதத்திற்கு அழைப்பு விடுக்கும் எதிர்க்கட்சியினர் ஏன் அன்று அந்த சவாலை ஏற்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். அந்த குழுவினருக்கு பொருளாதார கோட்பாடு மட்டுமே தெரியும், அவர்களுக்கு நடைமுறை பொருளாதாரம் தெரியாது என்றும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் வருடந்தோறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கக்குவான் இருமல் நோயால் பாதிக்கப்பட்டு இறப்புகள் பதிவாகி வருகின்ற போதிலும் இந்த ஆண்டு அது அதிகரிப்பை காட்டுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் மட்டும் சீனாவில் இருந்து 32,380 பேர் கக்குவான் இருமல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 13 இறப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இது 20% அதிகரிப்பு எனவும் சீன அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இப்படத்தை வெங்கட் பிரபு இயக்குகிறார். இப்படத்தில் மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா, லைலா, மைக் மோகன், பிரசாந்த் மற்றும் பிரபுதேவா உட்பட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். பிரேம்ஜி உட்பட வெங்கட் பிரபுவின் ஆஸ்தான நாயகர்களும் இதில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இப்படத்தின் படப்பிடிப்பு வெளிநாடுகள் மற்றும் சென்னை என நடைபெற்று வந்தது. வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகை முறையின் போது இப்படம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.